ஒரு சின்ன கிராமத்துல சிதம்பரங்கிறவன் வசிச்சு வந்தான். அவனுக்கு எப்படியாச்சும் சொந்தமா ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ரொம்ப பெரிய கனவும் ஆசையும் இருந்தது. ஏன்டா சிதம்பரம், இங்க என்னடா உட்காந்து தனியா யோசிச்சுக்கிட்டு இருக்கிற? எப்ப டீ கொடுத்தேன், உள்ள ஆறிக்கிட்டு கிடக்குது, இன்ன வரைக்கும் வெளியே உட்காந்து என்ன தர யோசிச்சுக்கிட்டு கிடக்குற? எம்மா, 1,00,000 இப்போ வரைக்கும் வச்சிருக்கேன், அதுக்குள்ள ஏதாவது ஒரு வீடு வாங்க முடியுமாண்டாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்படியாச்சும் ஒரு வீடை வாங்கணுமா, அதான் ரொம்ப பெரிய ஆசையா இருக்குது எனக்கு. அதான் நம்ம புரோக்கர் தாத்தா இருக்காருல, அவர்கிட்ட பார்க்க சொல்லியிருக்கிறேன், 1,00,000 ஏதாவது வீடு இருக்குதான்னு. ஏன்டா கேன பயலே, நீ என்ன அந்த காலம் நினச்சிக்கிட்டு இருக்கியா? இந்த காலத்தில் 1,00,000 வீடு கிடைக்குமாடா? எதுக்குமா கிடைக்காம போகுது? ஏதோ ஒரு வீடு கிடைச்சா சரிதானே. எனக்கு பார்க்க சொல்லியிருக்கேன், அமைஞ்சா பார்ப்போம், இல்லைன்னா இன்னும் காசு சேர்த்து வைப்போம். அப்போ அந்த புரோக்கர் தாத்தா அந்த இடத்துக்கு வந்தாரு. ஏன்டா சிதம்பரம், வீடு கேட்டிருந்தேல, வீடு கிடைச்சிருச்சு, நல்ல வீடா இருக்குடா. என்ன தாத்தா சொல்ற, உண்மையதான் சொல்றியா? அப்போ உண்மையிலே 1,00,000 வீடு கிடைச்சிருச்சா? கடவுளே, நான் சொந்த வீட்டுல வாழ போறேன் நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி தாத்தா, எவ்வளவு அமௌண்ட் சொல்லு, எக்ஸ்ட்ரா வந்தா கூட நான் போட்டுக்கிறேன். சிதம்பரம், எக்ஸ்ட்ரா போடுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்டோட மதிப்பே 10,000 தானாண்டா. நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன், 4 முளைக்கும் அந்த வீட்டோட மதிப்பு வெறும் 10,000 தான். எனக்கு மட்டும் புரோக்கர் காசு 5,000 கொடுத்துடணும். அடோ 10,000 தானா? அட கடவுளே, என்னது இது 10,000 வீடா? இப்போதான் நான் அதிசயமா கேள்விப்படுறேன். ஐயா ஐயா, எனக்கே அந்த வீடை எப்படியாவது பேசி முடிச்சு கொடுத்துருங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். இதை பாரா, 10,000 வீடு இருக்குன்னா அது நல்ல வீடா இருக்குன்னு எனக்கு தோணலை. நல்லா காசு சேர்த்து வச்சுட்டு நல்ல வீடா பார்த்து வாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏமா, அதிர்ஷ்டம் ஒரு தடவை தாம்மா கதவை தட்டும், நீ பேசாம இரு. இந்த வீட்டை நம்ம வாங்கிக்குவோம். நாளோடைவுல இந்த வீடு எவ்வளோ காசுக்கு போகுதோ, பேசாம இருமா. ஐயா, அந்த வீடை எனக்கே மாற்றி கொடுத்துருக்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சரிப்பா, சாயந்தரம் போல் வீட்டு பக்கத்து வா, பத்திரத்தை அப்படியே மாற்றி கொடுத்துட்றேன். இதில் என்ன வேலை இருக்குது, இதை அப்படியே மாற்றி கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. சரி, 10,000 இப்போ கொடுத்தேன்னா நான் வாங்கிட்டு போயிடுவேன். அவரும் அந்த 10,000 வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பினாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேல் இந்த வாடகை வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொந்த வீட்டில் வாழ போறேன், என்னோட சொந்த இடம், நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க. பாரா சிதம்பரம், தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காத. அந்த வீடு எனக்கு என்னமோ சரி இருக்குமோன்னு எனக்கு தோணலடா, பேசாம இரு. எனக்கு என்னமோ அந்த வீடு நல்லா இருக்காதுன்னு தோணுது. அது ஏதோ ஒரு விஷயனால தான் அந்த வீடு 10,000 இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு போயிருக்கு. நீ வேற வீட பாரு தயவு செஞ்சு. அவங்க அம்மா எவ்வளோ சொல்லியுமே அவன் சுத்தமாக கேட்கவே இல்லை. சாயந்தரம் ஆனதுமே அந்த புரோக்கரை பார்த்து வீட்டோட பத்திரத்தை மாற்றிக்கலான்னு கிளம்புனான். ஏப்பா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் அது உன்னோட சொந்த வீடு தான். நீ 10,000 கொடுத்துட்டேல, எல்லாமே கரெக்டாக முடிச்சிட்டேன். சரி சரி, இன்னைக்கு நைட்டு போய் அந்த வீட்டை ஒரு எட்டு கூட பார்த்துட்டு வரலாம்ல? ஆமாம்மா, நான் நைட்டு போலான் தான் இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பெரிய ஆசை, என் சொந்த வீட்டுக்குள்ளே முதல் தடவை கால் எடுத்து வைக்க போகிறேன். சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. அவனும் நைட்டு ஒரு 7 மணி போல ஊர்லேருந்து கிளம்பலான்றதுக்காக பஸ் ஸ்டாப்ல வந்து நின்றுக்கிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் ஆயும் பஸ்ஸே வரல. அவனும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பக்கத்து காத்திருந்தான். என்னங்கடா இது, பஸ் எப்பவும் வந்துடும், இன்னைக்கு என்ன இவ்வளோ நேரம் ஆச்சுக்கானா? ஒருவேளை கடைசி பஸ் போயிருக்குமோ? இதுக்கு மேலே நம்ம ஊர்ல பஸ்ஸே வராதே, இதுக்கு மேலே எப்படி வரும்? பேசாட்டி வீட்டுக்கு கிளம்பி போயிடலாமா? அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு பஸ் அந்த இடத்துக்கு வந்தது. எங்க பஸ் ராஜகாப்பட்டி போகும்லங்க, இதான் லாஸ்ட் பஸ்ஸாக்கும், நல்ல வேலை வந்துச்சே. ஆமாப்பா, பஸ் ராஜகாப்பட்டி போகும், ஏறு. அவனும் பஸ்ல ஏறி உட்காந்துருந்தான். அந்த பஸ்ஸும் ராஜகாப்பட்டிக்கு புறப்பட்டுச்சு. அந்த பஸ்ஸுக்குள்ள யாரையுமே காணா, ஒரே ஒரு பாட்டி மட்டும் தான் உட்காந்துருந்தாங்க. எப்பா, இந்த நைட் நேரத்துல பஸ்ல வர்றது பயமா தான் இருக்கு. யாரையும் காணா, இந்த பாட்டி மட்டும் தான் உட்காந்துருக்குறாங்க. நம்மளா வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பேசாட்டு இந்த பாட்டியை கூப்பிட்டுட்டு ஏதோ பேச்சு துணைக்காவது பேசிக்கிட்டே வருவோம். பாட்டிமா, பாட்டிமா. என்னப்பா, என்ன எதுக்கு இப்ப கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? நான் பேசாம தானே உக்காந்துருக்கிறேன். நான் உக்காந்துருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்ன விஷயம்னு சொல்லு. ஏன் பாட்டிமா, இப்படி தனியாக தானே உட்காந்துருக்குறீங்க? என்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டே வாங்கன்னு சொல்கிறது கூப்பிட்டா என்னமோ அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டீங்க. சரி சரி, ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கே இறங்கணும்? நான் எங்கேயும் இறங்க மாட்டேன், நீ தான் முதல்ல இறங்குவ. உனக்கு அப்புறம் தான் நான் இறங்குவேன். பேசாமல் உக்காந்துரு. தோணேன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். சரியான சிடுமூஞ்சி பட்டியா இருக்கும் போல, என்ன சொன்னாலும் பேசவே மாட்டேங்குது. தனியாக தானே உட்காந்துட்டு வருது, கொஞ்சம் பேச்சுனா என்னவா அதுக்கு? எனக்கு பயமா இருக்குதுல்ல, பேசாமல் நம்மளும் திரும்புவோம். அவனும் அவனோட ஸ்டாப் வர வரைக்கும் திரும்பி உட்காந்துட்டே வந்துட்டு இருந்தான். பாட்டிமா, நான் இறங்குற இடம் வந்துருச்சு, நான் கிளம்புறேன், பார்த்து போங்க. அவனும் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு வழியா அந்த ஊர் வந்து சேர்ந்துட்டான். இந்த ஊர்ல இருந்து அந்த வீட்டுக்கு எப்படி போகணும் தெரியலையே. அந்த தாத்தா சொன்ன மாதிரியே போவான். ஒரு வழியா அவன் அந்த வீட்டையும் கண்டுபிடிச்சு வந்துட்டான். அடடா, பார்க்க நல்ல அம்சமான வீடாத்தாயா இருக்குது. இந்த வீடு 10,000 ரொம்ப பரவாயில்ல. இவ்வளோ பெரிய இடம், இந்த இடத்துக்குலாம் என்ன பண்ண போறேன்னு தெரில. அட, வாசனை என்ன இவ்வளோ கபகபா நடிக்குது? நல்லா யாரோ சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாசனை சூப்பரா இருக்கு. வீட்டுக்குள்ள போவோம்.
அட நம்ம வரோம் தெரிஞ்சு இவ்வளோ பெரிய விருந்து அமைச்சு வச்சது யாரா இருக்கும்? இவ்வளோ வாசனையோட இருக்குது. சாப்பாடு பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு. பேசாம போய் உட்காந்து சாப்பிட்டுருவோம். ஐயா, ச்சீ, இந்த சாப்பாடு சுத்தமா நல்லாவே இல்ல. ஆனா என்னால சாப்பிட்றத மட்டும் நிறுத்தவே முடியலையே. என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா இது, நம்ம சாப்பிடவே பிடிக்கல. ஆனா நம்ம கை மட்டும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. ச்சீ, என்ன கருமமோ. அவனும் ஒரு வழியா அங்கிருந்து எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் தூங்கலான்னு போனான். ஆகா, இந்த மாதிரி ஒரு பஞ்சு மெத்தை கிடைச்சிச்சுன்னா படுத்து தூங்குறதுக்கு யாருக்கு தான் சுகமா இருக்காது. இங்க நல்லா தூங்குவோம் இன்னைக்கு. என்னது இது? யாரோ குழந்தைகள்லாம் வளர்ற மாதிரி சவுண்டெல்லாம் கேக்குதே. ஏதாவது நம்ம மன பிரம்மையா இருக்கும். பேசாம தூங்குவோம். அப்ப மேல யாரோ நடக்கிற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்தது. அட, என்னது இது? என்னமோ வெள்ளையா தெரியுது. நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா? அட கடவுளே! ஐயோ, என்னது இது? மேலே ஏதோ நகர்ந்த மாதிரியே இருக்குது. பார்த்தா காணுமே. யாரோ சவுண்டெல்லாம் கேட்குது, போய் பார்ப்போம். ஏதோ பாட்டியோட சவுண்டெல்லாம் கேட்குதே. யாரும் சமைச்சுக்கிட்டு இருப்பாங்களா? போய் பார்ப்போம். அங்க போய் பார்த்தப்ப ஒரு பாட்டி சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைகளா உட்காருங்க, பாட்டி சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல, நான் செஞ்சு முடிச்சுட்டு கூப்பிட்றேன், சாப்பிடுங்க. பாட்டி, உங்களை பஸ்ஸில் பார்த்துருக்கேன். என்ன ஞாபகம் இருக்கா பாட்டி? நீங்கள் இந்த ஸ்டாப்பில் இறங்கவே இல்லை. அப்புறம் எப்படி இங்கே இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க பாட்டி. உங்களை தான். என்னடா என்னைய போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிற? அங்கே என் பேரம்பேத்திகளுக்கு சாப்பாடு வச்சுருந்தேன். எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு போனது நீதானே. இனிமேல் நீ இந்த இடத்த விட்டு போக முடியாது. காலை முழுக்க என் பேரனுக்கும் எனக்கும் சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கணும். எங்கேயும் உன்னை விட மாட்டேன். ஐயோ, யார் இது? உடைய பார்க்கவே பயமா இருக்குது. என் கூட பஸ்ல வந்த பாடி தானே நீ? நானே தான். பஸ்ஸில் வரப்பையும் நிம்மதியா இருக்க உள்ள, இங்க வந்து சாப்பாடு செய்யறப்பையும் நிம்மதியா இருக்க உள்ள. என் பேரம்பேத்திகளுக்கு வச்ச சாப்பாடு எடுத்து தின்னேன். உன்னை சும்மாவே விட மாட்டேன். காலை முழுக்க இதே வீட்டில் தான் நீ இருக்க போற எங்களோட. வாடா, என் கூட சேர்ந்து வா. அந்த பயத்துல அவன் மயக்கம் போட்டு கீழேயே விழுந்துட்டான். ஆமா, இப்ப விடிய போகுது. அதனால இவனை சாப்பிட முடியாது. இவனை இதே இடத்துல போடுங்க. நைட் ஆனது மட்டும் தான் நமக்கு சக்தி இருக்கும். பகல்ல நமக்கு எந்த சக்தி இருக்காது. அதனால இவனை ஓரமா போட்டு வைக்க. காலையில முடிஞ்சது நைட்டு வரும்ல, அப்ப இவனை சாப்பிட்டுக்கலாம். நீ சொல்றது சரியாதாமா இருக்குது. ஐயோ, விடிஞ்சிருச்சு. இதுதான் சரியான நேரம். அந்த பேய்களுக்கு சக்தி இல்லைன்னு பேசிக்கிட்டு வச்சுக்க. பேசாம இப்படியே ஓடிடுவோம். இந்த பக்கத்தே வரமாட்டான் இனிமேலு. அவனும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடிட்டான். ஏப்பா, என்னப்பா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி மூச்சரிக்க ஓடி வந்துட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமாயா, பெரிய பிரச்சனை தான். எப்பா, நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். இங்க எப்பயா பஸ் வரும்? ராத்திரி பகல்னு பஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப பார்த்தா ஒரு பஸ் கூட காணா. ஒரு பஸ் வேணும் எனக்கு. தம்பி, இங்க 7 மணிக்கு மேல ராத்திரில எந்த பஸ்ஸுமே கிடைக்காது. உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சிச்சு? அதுவும் இல்லாம வெளியூர்ல இருந்து உள்ளூருக்கும் போகாது, உள்ளூர்ல இருந்து வெளியூருக்கும் போகாது. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? நான் ஒரு பஸ்ல தாங்க வந்தேன். அது நைட்டு 10 மணி போல இருக்குமே. அப்பதானே வந்து இந்த ஊர்ல இறங்குனேன். அப்போ எனக்கு மட்டும் எப்படி பஸ் கிடைச்சிச்சு? நிறைய பேர் ஆனா சொல்லிக்கிறாங்கப்பா. ஏதோ பேய் ரூபத்துல பஸ் ஓட்டிட்டு போதுன்னெலாம் சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் கட்டுக்கதைன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப நீ சொல்றப்பதான் யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஐயோ, அப்ப நீ எந்த எரிக்கி விட்டது பேய் தானா? அந்த கிளவிதான் உள்ளேயும் உட்காந்துருச்சு. ஐயோ கடவுளே, நீ எப்படியாச்சும் ஊருக்கு அனுப்பிவிட்டுரு. நான் எங்க அம்மாட்டையே போயிடுறேன். ஆமா, நீ என்ன அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஓடி வர? அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியவே யாருமே வர முடியாது. அந்த வீட்டுக்குள்ளேருந்து வரவங்க எல்லாருமே பணமாக தான் வருவாங்க. நீ எப்படி உயிரோட வந்தேன்னு தெரியலையே. ஐயோ, அதாயா எனக்கும் தெரியல. அந்த பேய்களாம் சேர்ந்து பேசிச்சு. ராத்திரி ஆனா மட்டும் தான் நமக்கு சக்தி இருக்கும், பகல்ல சக்தி இருக்காதுன்னு பேசிக்கிச்சு. எப்படியோ எந்திரிச்சு ஓடி வந்துட்டேன். என்னை எப்படியாச்சும் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு அனுப்பிவிட்டுருக்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். அங்க இருந்தவனும் எப்படியோ அவனை பஸ் பிடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குட்டி கார்ட்டூன் சேனல்னு ஒரு சேனல் இருக்கு. அதையும் கிளிக் பண்ணி பாருங்க. அதுலயும் ரொம்ப சுவாரஸ்யமான ஸ்டோரிஸ்லாம் இருக்கு. மறக்காம அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.